Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மண்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ஆர் டின்னர் இல்லை ஈவினிங் ஸ்நாக் எப்படி வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதை பீட்ரூட்டை வச்சு செய்ய போகிறோம். ஸோ கலர்ஃபுல்லாக கூட இருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு பீட்ரூட் வந்துட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. இப்போ அது கூட நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு நல்ல பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பீட்ரூட் வந்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன் நான் பேஸ்ட் மாதிரி. இது வந்துட்டு நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வடி வச்சு நம்ம அதில் பீட்ரூட் அரைச்சோம் இல்லையா, அதை ஊற்றி நம்ம ஜூஸ் மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே ஜூஸ் எல்லாம் வந்துட்டு செப்பரேட்டாக வந்துடும். பாருங்கள், பீட்ரூட் ஜூஸ் வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லிக்கு தேவையான பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இட்லி வந்துட்டு நல்ல சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா புளி வந்த தயிர் இது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சோம் இல்லையா பீட்ரூட் ஜூஸ், அதை கூட நம்ம இதுலேயே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், பீட்ரூட் ஜூஸ் வந்துட்டு பத்தலை. இப்போ நம்ம ரிமைனிங் ஜூஸ் கூட இதுலேயே ஆட் பண்ணிடலாம். ஏன்னா ரவை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இழுக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கட்டி ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஜூஸ் பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பீட்ரூட் பேட்டர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தனியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம இப்போ செட் ஆகிறதுக்கு சைடில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பொட்டேட்டோ ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொட்டேட்டோ ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு பேன் வச்சுட்டேன். அதுக்கு நம்ம ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆயிலில் நல்லா வெடிக்கட்டும். கடுகு வந்துட்டு நல்லா வெடிக்குது. இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகா, அதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் வந்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு வாட்டி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மஞ்சள் பொடி வந்துட்டு பச்சை வாசனை இருக்காது. இப்போ அது கூடவே நான் 1 கப் அளவுக்கு பொட்டேட்டோ வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 1 மினிட் குக் பண்ணால் நம்மளோட பொட்டேட்டோ ஃபில்லிங் வந்துட்டு ரெடி ஆகிடும். நீங்கள் இதுக்கு இன்னும் சில்லி பவுடர் இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் எதனா கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு வேளை காரமாக தேவைப்பட்டதுன்னா. பாருங்கள், நம்மளோட பொட்டேட்டோ ஃபில்லிங் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆறுறதுக்கு சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா பேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அது செட் ஆன உடனே இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இட்லி சுடுறதுக்காக இட்லி பாத்திரம் வச்சுட்டேன். அதில் வந்துட்டு நம்ம கீ அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் கூட போடலாம் நீங்கள், பட் ஆனால் கீ போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கீ அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம பாதி ஃபில் ஆகிற அளவுக்கு பேட்டர் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோ ஃபில்லிங் வந்துட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ நம்ம இது மூடி போட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி வந்துட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், பீட்ரூட் இட்லி வந்துட்டு 10 to 12 மினிட்ஸாக நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ மூடி ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம மஞ்சள் பொடி போட்டு மேலே பொட்டேட்டோ வச்சுருக்கிறதால இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ பயப்பட வேண்டாம், இது இப்படி தான் வரும். இப்போ நம்ம இது ஸ்டவ்லேருந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம்.
பாருங்க, ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான பீட்ரூட் இட்லி வந்துட்டு நம்ம செஞ்சாச்சு. இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சட்னி, சாம்பார் அந்த மாதிரி சைடில் எதுவுமே வைக்க தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். Until then, take care.